இந்த ஆண்டு நடந்த அகில இந்திய குடிமைப்பணி தேர்வு, இதுல வந்து நான் முதல்வன் திட்டத்தினுடைய பங்களிப்பு மிக மிக முக்கியம் அப்படிங்கிறது பல்வேறு இதழ்களிலே எழுதியிருக்காங்க. நியூஸ் பேப்பர்ல வராத நியூஸ் பேப்பரே இல்லை. இது வந்து நான் முதல்வன் திட்டத்தின் மூலமாக சக்சஸ்ஃபுல் பின்புலமா எப்படி அமைஞ்சது, இதுக்கு முன்னால் நம்ம ஏன் இதை பண்ண முடியல, இப்போ எப்படி பண்ணி கிட்டத்தட்ட 1000 பேர் ஒரு ஆண்டுக்கு வந்து குடிமைப்பணி தேர்வுல வந்து தேர்வாகிறாங்க அப்படின்னா அதுல 10% போகணுங்கிறது தான் அரசினுடைய இலக்கா இருக்குது. அதை நோக்கி நான் முதல்வன் திட்டம் வந்து செயல்பட்டு இருக்கு. எனக்கு நிறைய பேர் எனக்கு அதிகமாக நான் வேற புத்தகத்து கண்ணாட்டியில் எங்கே போய் பேசினாலும் கேட்குற கேள்வி, சார் நீங்கள் வந்து நான் முதல்வனுக்கு ஒரு எக்ஸாம் வைக்கிறீங்களே, அதுக்கு நாங்கள் எப்படி படிக்கிறது? ஆல் இந்தியா சிவில் சர்வீஸ் கோச்சிங் சென்டர் அப்படின்ற தமிழக அரசினுடைய கோச்சிங் சென்டர்னுடைய யூடியூப் சேனல், அதில் நம்ம இதுக்கு தேவையான எல்லா ப்ரிலிமினரி லெசன்ஸையும் வந்து நம்ம டே வைஸ் வந்து ஏற்கனவே ரெக்கார்ட் பண்ணி என்சிஆர்டி கிளாஸஸ்லேருந்து பேசிக் கிளாஸஸ்லேருந்து ஃபவுண்டேஷன் ஃபுல்லாக அதில் போட்டிருக்கோம். மெயின் எக்ஸாம் படிக்கணுமா சார், நான் இப்போ ப்ரிலிம்ஸ் தானே படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்ட்டு என்னை பொறுத்த மட்டும் ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் முடிச்சுட்டு மெயினுக்கான காலகட்டம் வந்து ரொம்ப குறைவாக இருக்குது. அந்த சமயத்தில் ஒருத்தர் வந்து சப்ஜெக்டை எனக்கு மெயின் எக்ஸாம் பிடிக்க முடியாது. அப்போ ப்ரிலிமினரி எக்ஸாம் படிக்கும் பொழுதே எப்படி பேலன்ஸ் பண்ணுறது? 2026 ப்ரிலிம்ஸ் எழுத போகிறாங்க, அவங்க 2025 ஜூன்லேருந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. இல்லை முன்னாடி இருந்தே கூட போன அட்டெம்ப்ட்ல எழுதுனவங்க கூட எழுதுறாங்க, எல்லாரும் எழுதுறாங்கன்னு வச்சுக்கோங்க. இவங்களில் யார் ஐஏஎஸ் ஆக போகிறாங்கங்கிறது 25 செப்டம்பர்ல இருந்து 25 டிசம்பருக்குள்ள தான் முடிவாகுது. இப்போ நீங்கள் வந்து 3-4 வருஷம் பார்க்குறீங்க, ஸோ அவங்கள வந்து எப்படி வந்து இந்த ஒரு வருஷம் ப்ராசஸ்க்கு வந்து நம்ம வந்து மோட்டிவேட்டடாக வச்சுக்கிறோம்? பிரிக்ஸ் பேசிக்காக நம்ம பில்டு பண்ணதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் மெஷர் பண்ணி இம்ப்ரூவ் பண்ணணும். ஸோ சரியான காலத்தில் கண்டிப்பாக நம்மளோட எஃபர்ட்ஸை மெஷர் பண்ணணும், நம்மளோட ஸ்டேஜை மெஷர் பண்ணணும், நம்ம எந்த லெவலில் இருக்கோன்னு மெஷர் பண்ணணும், இதெல்லாம் ஒன்று. ஆனால் தப்பான நேரத்தில் நம்மளை மெஷர் பண்ணும் பொழுது நாம் வந்து மோட்டிவேஷன் இழக்கிறோம். சிசாட்டை பார்த்து நிறைய பேர் பயப்படுறாங்க. அந்த சிசாட் மேலே உள்ள பயம் வந்து நீங்கள் உங்களுடைய அனுபவத்தை சொல்லுங்கள், நியாயமானதா? இன்றைய தேதிக்கு அது நியாயமான பயம். சில மாணவர்கள் வந்து பெற்றோர்கள் அழைச்சிட்டு வரும் பொழுது அவர் வந்து 4th attempt 5th attempt சொல்கிறாங்க. ஆனால் அவர் வந்து இதுக்கு முன்னால் வந்து 3 attempt 4 attempt எழுதினாலும் அந்த மார்க்கே பார்க்கல, வேர் ஹி ஸ்டாண்ட்ஸ். ஸோ அந்த முன்னால் உள்ள மார்க்கெல்லாம் பார்க்குறது அவங்களுக்கு எவ்வளோ தூரம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதை வந்து நீங்கள் உங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கலாம்? நமக்கு வந்து நம்மளோட தோல்விகளை திரும்பி பார்க்கறதுக்கு நமக்கு பயமாக இருக்குது, கசப்பான அனுபவங்களை திரும்பி பார்க்கறதுக்கு பயமாக இருக்குது. அது எல்லாருக்கும் இருக்கிறது தான், எனக்கும் இருக்கிறது தான். ஆனால் நம்ம ஜெயிக்கணும்னு முடிவு பண்ணிட்டா வேற வழியே இல்லை. கசப்பான அனுபவத்தை பார்த்து அதிலிருந்து பாடம் கற்றுக்கிட்டு அந்த தவறை திரும்ப செய்யாமல் இருந்தால் தான் நம்ம ஜெயிக்க முடியும். அகில இந்திய குடிமைப்பணி பயிற்சி மையத்தினுடைய அலைவரிசையை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய போட்டித் தேர்வு ஆர்வலர்களான தமிழ்நாட்டு தம்பி தங்கைகளுக்கு வணக்கம். வணக்கம். இன்றைக்கு நாம் சந்திக்க இருக்கக்கூடிய வெற்றியாளர் பயிற்சியாளர் திரு சுதாகரன் அவர்கள். அவர் ஒரு IRPS அதிகாரி, இந்திய குடிமைப்பணி அதிகாரியான அவர் நான் முதல்வன் திட்டத்தின் மிஷன் டைரக்டராக இருக்கிறார். தமிழ்நாட்டிலிருந்து அகில இந்திய குடிமைப்பணி தேர்வு உட்பட பல்வேறு போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகக்கூடிய மாணவர்களுக்கு அறிவு சார்ந்த பயிற்சி எவ்வாறு அளிக்கப்படுகிறது என்பதையும், அதில் சமீப காலமாக தமிழ்நாட்டு மாணவர்களின் வெற்றி விகிதம் அதிகரித்திருப்பதற்கான பின்புலம் என்ன என்பதையும் அவரிடம் பேசி நாம் தெரிந்து கொள்ளலாம். வணக்கம் சுதாகரன். வணக்கம் சார். வணக்கம் சார். ரொம்ப மகிழ்ச்சி உங்களை சந்திக்கிறதுல. ரொம்ப மகிழ்ச்சி சார். ரொம்ப மகிழ்ச்சி சார். சார் கிட்ட பேச. இப்போ வந்து நம்மளுடைய நான் முதல்வன் திட்டம் இப்போ எங்கே பார்த்தாலும் நான் முதல்வன் திட்டம் பற்றிய பேச்சாவே இருக்கு. சமீபத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆண்டு நடந்த அகில இந்திய குடிமைப்பணி தேர்வு இந்தியன் சிவில் சர்வீஸ் எக்ஸாமை மெயின் எக்ஸாம் வந்து 700 பேர் எழுதியிருக்காங்க. 700 பீப்புள் தமிழ்நாட்டிலேருந்து எழுதியிருக்காங்க. இதில் வந்து நான் முதல்வன் திட்டத்தினுடைய பங்களிப்பு மிக மிக முக்கியம் அப்படிங்கிறது பல்வேறு இதழ்களிலே எழுதியிருக்காங்க. நியூஸ் பேப்பரில் வராத நியூஸ் பேப்பரே இல்லை. ஏன்னா அதுக்கு முந்தின ஆண்டு சுமார் 200 சொச்சமாகவும் அப்புறம் அதுக்கு அடுத்த ஆண்டு 400 சொச்சமாகவும் இருந்தது. இந்த வாட்டி மெயின் எக்ஸாம் 700 பேர் எழுதுறாங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு வெற்றி. இது வந்து நான் முதல்வன் திட்டத்தின் மூலமாக எவ்வாறு சாத்தியப்பட்டது, அது வந்து எந்த மாதிரி இந்த திட்டம் வந்து இதுக்கான ஒரு பின்புலமா, ஒரு சக்சஸ்ஃபுல் பின்புலமா எப்படி அமைஞ்சது, இதுக்கு முன்னால் நம்ம ஏன் இதை பண்ண முடியல, இப்போ எப்படி பண்ணிருக்கோம்? 2016 வாக்கில் நம்ம எடுத்து பார்த்தோம்னா அந்த டைம் பீரியட்ல மெயின் தேர்வு, அதாவது முதன்மை தேர்வுன்னு சொல்லக்கூடிய மெயின் தேர்வு, ப்ரிலிமினரி கிளியர் பண்ணி செகண்ட் ஸ்டேஜ் தான் மெயின் தேர்வு இல்லையா, அந்த மெயின் தேர்வு வந்து கிட்டத்தட்ட 1000 பேர் எழுதுனாங்க. அந்த காலகட்டத்தில் தமிழ்நாட்டிலிருந்து ஒவ்வொரு ஆண்டும்
100 பேர் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு கொண்டு இருந்தாங்க. அது கால வெள்ளத்தில் படிப்படியாக குறைஞ்சு நம்ம 2021 ஆண்டு பார்க்கும் பொழுது வெறும் 27 பேர் தான் தமிழகத்துல இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. அரசு வந்து ஆராய்ந்து பார்த்து நான் முதல்வனுக்கு கீழே போட்டித் தேர்வுக்காக ஒரு தனி பிரிவை துவங்கினாங்க. அதுல பல்வேறு நடவடிக்கைகள் அரசு சார்பில், தமிழக அரசு சார்பில் எடுக்கப்பட்டுட்டு வருது. அதுல முதல்ல அட்டாக் பண்ண வேண்டிய இடம் எந்த இடம்னு பார்த்தோம்னா, இந்த முதல்நிலை தேர்வுன்னு சொல்லக்கூடிய ப்ரிலிமினரி எக்ஸாம். ப்ரிலிமினரி எக்ஸாம்ல எவ்வளோ பேர் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் எவ்வளோ பேர் கிளியர் பண்றாங்களோ தட் இஸ் ப்ரொபோஷனல் டு த ஃபைனல் ஸ்டேஜ். அப்போ 2016 1000 பேர் இருந்தாங்க. அது படிப்படியாக குறைஞ்சு 293 ஆனிச்சு. அப்புறம் 400கள் இருந்துச்சு. இந்த திட்டத்தை 2023 வந்து தொடங்கினாங்க. 2024 நம்ம நான் முதல்வனுடைய ஃபர்ஸ்ட் பேட்ச் எழுதினாங்க. அப்போ அது 630 பேர் எழுதினாங்க. இந்த வருடம் வந்து 700 மாணவர்களுக்கு மேலே வந்து தமிழ்நாட்டில் இருந்து நம்ம இதை எழுதியிருக்காங்க. இதை இன்னும் பழைய நிலைமைக்கு 1000 வரைக்கும் கொண்டு போகணும். ஆரம்பித்து 2 ஆண்டுகளில் நமக்கு இந்த முன்னேற்றம் இருந்துக்கு. அது இல்லாமல் ஃபைனல் ரிசல்ட் வந்து எப்படி ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு அப்படின்னா, 27 பேர் 2021 இருந்தது 57 நம்பர்ஸாக வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது இன்னும் 100ஐ நோக்கி போகணும். கிட்டத்தட்ட 1000 பேர் ஒரு ஆண்டுக்கு வந்து குடிமைப்பணி தேர்வுல வந்து தேர்வாகிறாங்க அப்படின்னா அதில் 10% போகணுங்கிறது தான் அரசினுடைய இலக்கா இருக்குது. அதை நோக்கி நான் முதல்வன் திட்டம் வந்து செயல்பட்டு இருக்கு. ரொம்ப மகிழ்ச்சி. இப்போ நம்ம வந்து நான் முதல்வன்ல ஸ்காலர்ஷிப் கொடுக்குறோம். ஸ்காலர்ஷிப்புக்கு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு இருக்கு. நிறைய பேர் எழுதுறாங்க. இப்போ கடந்த ஆண்டு வந்து 22,000 பேர் எவ்வளோ பேர் எழுதியிருக்காங்க? வருடம் 30,000 to 30,000 பேர் எழுதுறாங்க. 30,000 பேர் எழுதுறாங்க. இப்போ வந்து இந்த இப்போ எழுதும்பொழுது அதில் வந்து கடுமையான போட்டி இருக்கும் மாணவர்கள்ட்ட. இப்போ அவங்களுக்கு படிப்பதற்கு, இப்போ நான் வந்து காலேஜில் இருக்கிறேன், நான் முடிச்சுட்டு வரேன். இப்போ எனக்கு நிறைய பேர் எனக்கு அதிகமாக நான் வேறு புத்தகத்து கண்ணாட்டியில் எங்கே போய் பேசினாலும் கேட்குற கேள்வி, சார் நீங்கள் வந்து நான் முதல்வனுக்கே ஒரு எக்ஸாம் வைக்கிறீங்களே, அதுக்கு நாங்கள் எப்படி படிக்கிறது? இப்போ ரொம்ப சிறப்பான கேள்வி. நம்ம தமிழ்நாடு அரசு வந்து ஆரம்பத்துல இருந்து மாணவர்களுக்கு கையை பிடிச்சி உதவணும்னு நினைக்குது இந்த IAS பணியில. அப்ப ஆனா இங்க இன்னொரு இது இருக்குது, நம்ம ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் கொடுக்க முடியும். அப்ப அங்க ஒரு ஸ்கிரீனிங் வந்து தேவைப்படுது. அப்ப அந்த ஸ்கிரீனிங்க்கு முன்னாடி இருக்கவங்களுக்கு எல்லாம் என்னங்க பண்ணுவீங்க? அதுக்காக தான் ஃப்ரீயா யூடியூப் சேனல்ல AICSCCTN அப்படின்னு ஒரு சேனல், ஆல் இந்தியா சிவில் சர்வீஸ் கோச்சிங் சென்டர் அப்படின்ற தமிழக அரசினுடைய கோச்சிங் சென்டர்னுடைய யூடியூப் சேனல். அதில் நம்ம இதுக்கு தேவையான எல்லா ப்ரிலிமினரி லெசன்ஸையும் வந்து நம்ம டே வைஸ் வந்து ஏற்கனவே ரெக்கார்ட் பண்ணி NCERT கிளாஸஸ்லேருந்து பேசிக் கிளாஸஸ்லேருந்து ஃபவுண்டேஷன் ஃபுல்லாக அதில் போட்டிருக்கோம். ஸோ அந்த ஃபவுண்டேஷன் கோர்ஸை பார்த்தாலே பேசிக்ஸ் எல்லாமே தெரிஞ்சிடும். இந்த பேசிக்ஸை படித்தால் அதுல இருந்து நம்மளால எல்லா புக்கையும் புரிஞ்சுக்க முடியும். அதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம கடந்த 2 வருடத்துல நம்ம கடந்த வருடங்கள்ல நம்ம வச்ச வினாத்தாள்கள் எல்லாமே நம்ம வெப்சைட்ல அப்லோட் பண்ணியிருக்கோம். இது இல்லாம UPSC ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இருக்கு. அதை ஒர்க் பண்ணா நம்ம வந்து இந்த 1000 பேருக்குள்ள வந்துட முடியும். சீரியஸா சிரத்தை எடுத்து பண்ணோம்னா இதுவே போதுமானதா இருக்கும். அதுக்கப்புறம் நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னா தமிழ்நாடு அரசினுடைய திட்டம் இருக்கு. இப்போ இந்த நான் முதல்வனில் நான் பார்த்தேன், நானும் அந்த இதில் வெப்சைட்டில் பார்த்து பார்க்கும் பொழுது மாணவர்கள் பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, அந்த கிளாஸ் அட்டன் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அதனுடைய PPT யூஸ் பண்ணுறாங்கன்னா அந்த PPT டவுன்லோட் பண்ணிக்கலாம். அந்த PDF கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஸ் பண்ணுறாங்கன்னா அந்த கொஸ்டின் பேப்பரோட PDF டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஒரு அடிஷ்னல் டிஜிட்டல் மெட்டீரியல். டெமோக்ரட்டைஸ் த நாலேஜ், அறிவை வந்து ஜனநாயகப்படுத்துறது. கரெக்ட். அது வந்து எல்லாத்துக்கும் கிடைக்குது, எல்லாம் ஈஸியாக எல்லாருக்கும். இப்போ இந்த டிஜிட்டல் ஏரியாவில் ரொம்ப உதவியாக இருக்குது. இப்போ வந்து ப்ரிலிமினரி எழுதும்போது மெயின் எக்ஸாமுக்கு என்ன ஆப்ஷனல்னு சொல்லிடுறோம். இப்போ நான் வந்து இப்போ ட்ரைனிங் கொடுக்கும் பொழுது ப்ரிலிமினரி எக்ஸாம் படிக்கும் பொழுது சில பேர் என்ன பண்ணுவாங்க, நான் மெயின் எக்ஸாம் படிக்கணுமா சார், நான் இப்போ ப்ரிலிம்ஸ் தானே படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்ட்டு. என்னை பொறுத்த மட்டும் ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் முடிச்சுட்டு மெயினுக்கான காலகட்டம் வந்து ரொம்ப குறைவாக இருக்குது. அந்த சமயத்தில் ஒருத்தர் வந்து சப்ஜெக்டை எனக்கு மெயின் எக்ஸாம் பிடிக்க முடியாது. அப்போ ப்ரிலிமினரி எக்ஸாம் படிக்கும் பொழுதே எப்படி பேலன்ஸ் பண்ணுறது? GS CSATன்னு ஏற்கனவே 2 பெரிய விஷயங்கள் இருக்குது. அது போக வந்து அவங்க வந்து மெயினுக்கான இப்போ ப்ரிலிமினரி எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணும்போதே மெயினுக்கு என்ன ஆப்ஷனல்னு போடணும்னு சொல்லிட்டாங்க. இப்போ அதை அப்ளை பண்ணி ஆகணும், அப்பவே சூஸ் பண்ணி ஆகணும். அப்போ அவங்களுக்கு அதுக்கு முன்னாலே மெயின்ஸுக்கான ஓரியன்டேஷன் எல்லாம் வச்சு கிடச்சி அந்த ப்ரிலிம்ஸுக்கு படிச்சுட்டு இருக்க காலத்தில் மெயின் எக்ஸாமுக்கான எக்ஸ்போஷர் எந்த அளவுக்கு அவங்க ஏற்படுத்திக்கணும்? சார், ஒருத்தர் IAS ஆவறாரா இல்லையா அப்படிங்கிறது எந்த மாசத்துல முடியாதுன்னா அது வந்து செப்டம்பர் டு டிசம்பர்ல தான் சார் முடியாது. இவர் அடுத்த வருஷம் IAS ஆவாரா இல்லையான்றது இந்த வருஷம் செப்டம்பர் 2026 எழுத போற பேட்ச்ல, ப்ரிலிம்ஸ் எழுத போற பேட்ச்ல அவங்களுக்கான ரிசல்ட் 2027 வரும். 2026 ப்ரிலிம்ஸ் எழுத போறாங்க. அவங்க 2025
ஜூன்ல இருந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா, ஆமா. இல்ல முன்னாடி இருந்தே கூட போன அட்டெம்ப்ட்ல எழுதுனவங்க கூட எழுதுறாங்க, எல்லாரும் எழுதுறாங்கன்னு வச்சுக்கோங்க. இவங்கல்ல யார் ஐஏஎஸ் ஆக போறாங்கங்கிறது 25 செப்டம்பர்ல இருந்து 25 டிசம்பருக்குள்ள தான் முடிவாகுது. 25 செப்டம்பர்ல இருந்து 25 டிசம்பர் வரைக்கும் யார் மெயின்ஸ் படிக்கிறாங்களோ, யார் மெயின்ஸை கன்சாலிடேட் பண்ணி வைக்கிறாங்களோ அவங்க தான் ஐஏஎஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி அதிகம். எல்லாரும் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் இஸ் தி பெஸ்ட் அட்டெம்ப்ட்னு சொல்லுவாங்க. பட் என்னோட கருத்து என்னன்னா, ஐஏஎஸ் ஆகிறதுக்கு அதிகமான பாசிபிலிட்டி இருக்கிற அட்டெம்ப்ட்ஸ் என்ன அப்படின்னா செகண்ட் அட்டெம்ப்ட் அண்ட் தேர்ட் அட்டெம்ப்ட். ஏன்னா ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல பெரும்பான்மையான நேரம் அந்த மாணவர் கிளாஸ்லேயே கழிச்சிருவார். கிளாஸ்லே அப்ப என்ன ஜூன்ல ஆரம்பிச்சு திருப்பி அடுத்த மார்ச் வரைக்கும் அவர் கிளாஸ் வகுப்புகள் நடந்துட்டு இருக்கும். டெய்லி 5 மணி நேரம் 6 மணி நேரம் சப்ஜெக்ட்ஸை வந்து இது பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப அதுக்குள்ள அவருக்கு படிக்க நேரம் கிடைச்சிருக்காது, படித்து முடிச்சாலும் ரிவைஸ் பண்ண நேரம் கிடைச்சிருக்காது. கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள 1 வருஷம் ஓடிடும். அப்ப அந்த ப்ரிலிம்ஸ் எழுதி முடிச்சுட்டு தான் அவருக்கு ஹோலிஸ்டிக்கா என்ன நடந்துச்சுன்னே தெரியும். ஸோ அப்ப மீதி இருக்கிற நேரம்லாம் அவரோட நேரம். அதுக்கப்புறம் கிளாஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு, அவரோட நேரம். ஒருவேளை ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணி மெயின்ஸ் வந்துச்சுன்னா ஆகஸ்ட்ல மெயின்ஸ் முடியுது. மெயின்ஸ் முடிச்ச உடனே மெயின்ஸ்ல அந்த மாணவருக்கு தெரிஞ்சிருக்கும் என்னென்ன தவறுகள் பண்ணியிருக்கோம். திருப்பி செப்டம்பர்ல ஆரம்பிக்கணும். ஒருவேளை ப்ரிலிம்ஸ் வரலைன்னா ஜூன்ல இருந்தே இந்த டிசம்பர் வரைக்கும் அவங்களுடைய காலகட்டத்தை எப்படி பயன்படுத்துறாங்க அப்படிங்கிறத பொறுத்து. செகண்ட் அட்டெம்ப்ட் எழுதக்கூடிய மாணவர் வந்து ஜூன் டு ஒரு செப்டம்பர் வந்து மெயின்ஸ் மட்டும் கொண்டு போகணும். ஜூன் டு அக்டோபர் வரைக்கும் மெயின்ஸ் மட்டும் கொண்டு போகணும். அவர் நவம்பர்ல இருந்தே திருப்பி ப்ரிலிம்ஸ்க்கு ஸ்டார்ட் பண்ணிடணும். நான் ஏற்கனவே ப்ரிலிம்ஸ் எழுதியிருக்கிறேன், 2 அட்டெம்ப்ட் அல்லது 3 அட்டெம்ப்ட் எழுதியிருக்கிறேன் அப்படிங்கிறவங்க இந்த வருஷம் மெயின்ஸ் எழுதியிருக்காங்க அப்படின்னா, ஏற்கனவே இல்ல மெயின்ஸ் எழுதியிருக்காங்க ஆனா எனக்கு சாட்டிஸ்ஃபேக்டரி இல்லைன்னு நினைக்கிறவங்க, இந்த செப்டம்பர் டு டிசம்பர்ல எந்த அளவுக்கு மெயின்ஸுக்கு எஃபோர்ட் போட்டு அதை கொஸ்டினா முடிஞ்ச அளவுக்கு பேசிக் கொஸ்டின் எல்லாத்துக்கும் ஆன்சர் ப்ரிப்பேர் பண்ணி வைக்கிறாங்களோ அந்த அளவுக்கு அவங்களோட சக்சஸ் பிரகாசமா இருக்கு. இவங்க எல்லாம் எங்க தப்பு பண்ணிடுவாங்க அப்படின்னா, மெயின்ஸ் எழுதுற பசங்களே வச்சுக்கோங்களேன், மெயின்ஸ் எழுதுறவங்க செப்டம்பர்ல ஆகஸ்ட் எண்டில் எக்ஸாம் முடியும். அதுக்கப்புறம் ரிசல்ட் டிசம்பர்ல வரும். செப்டம்பர்ல முதல்ல ஒரு 10 நாள் 15 நாள் ஊருக்கு போயிட்டு வருவாங்க. ஊருக்கு போயிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றது தெரியாது. யார் யாரெல்லாம் பார்க்கலையோ அவங்க எல்லாத்தையும் போய் பார்த்துட்டு அக்டோபர்ல தான் வந்து சென்னை திரும்பி வருவாங்க. அதுக்கப்புறம் திருப்பி கொஸ்டின் பேப்பர் எடுத்து இது வருமா அது வருமா, இப்படி போட்டா இவ்வளவு மார்க் வருமா, இதுல இவ்வளவு மார்க் வருமா, அதுல இவ்வளவு வரும், இப்படி கனவு காண்டுகிட்டே இருப்பாங்க. டெய்லி காலையில எப்ப எந்திரிக்கிறாங்கன்னு தெரியாது, எப்ப தூங்குறாங்கன்னு தெரியாது. பசங்க கூட சேர்ந்து டெய்லி 2 டீ சாப்பிட்டு வந்து ஏதாவது பேசிக்கிட்டே இருந்து டிசம்பர் வரைக்கும் காலம் போயிடும். டிசம்பர்ல ரிசல்ட் வரும். மெயின்ஸ் கிளியர் ஆகலைன்னா பிப்ரவரி வரைக்கும் வந்து நான் மெயின்ஸுக்கு படிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பிப்ரவரி வரைக்கும் பண்ணுவாங்க. பிப்ரவரி மார்ச் ஆயிடும். அந்த 2 மாசத்துல ஏற்கனவே ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிட்டேன்ல, அந்த 2 மாசத்தை வச்சுட்டு நான் வந்து அடுத்த வருஷம் எழுத போறேன்னு நினைப்பாங்க. பார்த்தா அந்த வருஷம் ப்ரிலிம்ஸே வராது, அந்த வருஷம் ப்ரிலிம்ஸே வராம போயிடும். வேற சிலர் வந்து எப்படி பண்ணுவாங்கன்னா, அப்ப டிசம்பர் வரைக்கும் ஒன்றும் பண்ணலையா, டிசம்பருக்கு அப்புறம் ஒருவேளை மெயின்ஸ் கிளியர் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, இந்த டைம்ல இருந்து இந்த டைம் வரைக்கும் ஒர்க் பண்ணிருக்க மாட்டாங்க. எப்ப இந்த செப்டம்பர் டு டிசம்பர் வந்து எந்த ஒர்க்கும் நடந்திருக்காது. டிசம்பர்ல இன்டர்வியூ வந்துடும், என்ன பண்றதுன்னு தெரியாது. அறக்க பறக்க ஃபர்ஸ்ட் டைம் இன்டர்வியூ, எங்க ஷூ வாங்கலாம், எங்க டை வாங்கலாம், எங்க கோட் வாங்கலாம், நடக்கிறது கரெக்டா, நிக்கிறது கரெக்டா, உட்கார்றது கரெக்டா, நேரா பார்த்து பேசணுமா, மேல பார்த்து பேசணுமா, இப்படி ஒவ்வொருத்தரும் இன்டர்வியூ பத்தி ஒவ்வொரு இதை சொல்லுவாங்க. இதை கேட்டுட்டே போய் இன்டர்வியூ அட்டன் பண்றதுக்குள்ள இதாயிடும். அப்ப இன்டர்வியூ ரியல் இன்டர்வியூ எப்படி இருக்குங்கிறது அது அங்க போய் ஃபேஸ் பண்ணி தெரிஞ்சுக்குவாங்க. இன்டர்வியூ முடிச்சுட்டு அந்த வருஷமே லக்கிலேயே அவங்க சர்வீஸ் வாங்கிட்டாங்க, ஐஏஎஸ் ஆகிட்டாங்கன்னா வெல் அண்ட் குட். ஒருவேளை அப்படி இல்லாத பட்சத்துல ரிசல்ட் வந்து 1 மாசத்துல ப்ரிலிமினரி இருக்கும். முன்னாடி எல்லாம் எப்படி இருந்துச்சுன்னா, ரிசல்ட் வந்து 1 வாரத்துல ப்ரிலிமினரி இருக்கு, இல்ல நாளைக்கு ப்ரிலிமினரி இருக்குன்னா கூட போன வருஷம் படிச்ச நாலேஜ் வச்சு இந்த வருஷம் எழுதலாம். பெரும்பான்மையான இந்த இப்ப எப்படி ஆகுதுன்னா, போன வருஷம் இன்டர்வியூ போனவங்க, போன வருஷம் மெயின்ஸ் எழுதுறவங்க, 2-3 வருஷமா மெயின்ஸ் எழுதிட்டு இருக்கவங்க கூட அடுத்த வருஷம் ப்ரிலிம்ஸ்ல மிஸ் பண்றாங்க. ப்ரிலிம்ஸுக்குன்னு சஃபிஷியன்ட் டைம் ஜனவரியில இருந்து மினிமம் மே வரைக்கும் கொடுத்தாக வேண்டிய கட்டாயம் இருக்கு. அப்ப ஒருத்தர் ஆகஸ்ட்ல மெயின்ஸ் முடிக்கிறாருன்னா அவர் ஐஏஎஸ் ஆகிற நாள் வரைக்கும் செப்டம்பரிலிருந்து டிசம்பர் வரைக்கும் மெயின்ஸும் இன்டர்வியூவும் சேர்த்து படிக்கணும். டிசம்பர்ல இருந்து மே வரைக்கும் ப்ரிலிம்ஸும் இன்டர்வியூவும் சேர்த்து படிக்கணும். மெயின்ஸ் எழுதாத ஒரு ஆளு, நான் மெயின்ஸ் எழுதல சார், இந்த வருஷம் எனக்கு ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆகல அப்படிங்கிற ஒருத்தர் வந்து ஜூன்ல இருந்து அக்டோபர் வரைக்கும் மெயின்ஸ் மட்டும் படிக்கணும். ஜூன்ல இருந்து அக்டோபர் வரைக்கும் மெயின்ஸ் மட்டும் படிக்கணும். நவம்பர்ல இருந்து மே வரைக்கும் திரும்பவும் முழுசா ப்ரிலிம்ஸ் படிக்கணும். ஏன்னா உனக்கு போன ப்ரிலிம்ஸ் வரல அப்படின்னா நீ ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும், ரொம்ப முன்னாடியே ஆரம்பிக்கணும். அப்பதான் பயம் இல்லாம போய் எழுத முடியும். ஸோ இதுதான் சார் ப்ராசஸ். அப்ப மெயின்ஸ் முன்னாடி முடிக்காம, மெயின்ஸுக்கு முன்னாடி தயாராகாம அந்த 60 நாள்ல போய் பண்ண முடியாது. ஆனா நான் மார்ச் வரைக்கும் மெயின்ஸுக்கு தயாராகிறோன்றவங்க ப்ரிலிம்ஸே கிளியர் பண்ண மாட்டாங்க. அப்ப டிசம்பருக்கு முன்னாடி மெயின்ஸுக்கு தயாராயிடணும்.
டிசம்பருக்கு அப்புறம் ஒவ்வொரு நாளும் ரொம்ப முக்கியம். அது ப்ரிலிம்ஸுக்கு தான் முக்கியம். டிசம்பருக்கு அப்புறம் இருக்க ஒவ்வொரு நாளும் ரிசர்வ்டு ஃபார் ஜனவரி 1ஆம் தேதியில இருந்து 100% ரிசர்வ்டு ஃபார் ப்ரிலிம்ஸ். இன்னைக்கு இருக்கிற ஸ்டேஜுக்கு அதுதான் சரி. ஓகே, நல்ல அற்புதமா சொன்னீங்க. இது ரொம்ப முக்கியம். அந்த கால டைம் மேனேஜ்மெண்ட் இல்லை, மந்த் மேனேஜ்மெண்ட். இப்போ அடுத்து வந்து ரொம்ப முக்கியமான கேள்வி என்னன்னா, இப்போ வந்து 3 ஸ்டேஜ் இருக்கு. ப்ரிலிமினரி எக்ஸாம், மெயின் எக்ஸாம், இன்டர்வியூன்னு சொல்லிட்டு. இப்போ அவங்க எழுதிட்டு இருக்கும் பொழுது யூபிஎஸ்சி கூட சமீபத்தில் வந்து இந்த தேர்வுனுடைய நெடுக்கம் வந்து 1 ஆண்டுக்கு இருக்கு, இதை குறைக்க முடியுமான்னு கேட்டப்போ முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அது 1 வருஷம் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா அது வந்து ஒரு விதமான ஒரு அவங்களுக்கு வந்து மைண்டை ட்ரெயின் பண்ணுதுன்னு நினைக்கிறேன். ஒரு பேஷன்ஸு, பெர்சிவரன்ஸ் எல்லாத்தையும் ட்ரெயின் பண்ணுதுன்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் வந்து 3-4 வருஷமாக பார்க்குறீங்க. நீங்கள் பார்த்துட்டு இருக்கும் பொழுது மாணவர்கள் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷன், இப்போ அன்றைக்கி அவங்களுக்கு வந்து ஃபேர்வெல் கொடுக்கும்போது கூட அவங்க எல்லாரும் வந்து உங்களுடைய மோட்டிவேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க. ஸோ அவங்கள வந்து எப்படி வந்து இந்த 1 வருஷம் ப்ராசஸ்க்கு வந்து நம்ம வந்து மோட்டிவேட்டடாக வச்சுக்கிறது? மோட்டிவேஷனுக்கு 2-3 காரணங்கள் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். ஒன்று, நம்ம அடைய போகிற இலக்கு வந்து நமக்கு சுவாரஸ்யமானதாக இருக்கணும். நம்மள ஏதோ ஒரு நமக்கு வந்து அது அடுத்த லெவலுக்கு நம்மளை கூட்டிட்டு போகணும். அது மேலதான் நமக்கு வந்து மோட்டிவேஷன் இருக்கும். அந்த வகையில ஐஏஎஸ் அடைய போறோம் அப்படிங்கிற மோட்டிவேஷன் ஆரம்பிக்கிற காலகட்டத்தில் இருக்குது. ஆனா இது எப்ப குறையும்னா, நம்ம வேலை செய்ய ஆரம்பிக்க நம்ம ஐயோ நம்ம பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு நாம சரியா இல்லையான்னு தேவையில்லாத நேரத்துல நம்ம மெஷர் பண்ணிக்கிட்டே இருப்போம். மெஷர் பண்றதுக்குன்னு ஒரு காலகட்டம் இருக்கு. எப்ப மெஷர் பண்ணணும், அதுல நம்ம சஃபிஷியண்டா எஃபர்ட் போட்டதுக்கு அப்புறம், பிரிக்ஸ் பேசிக்கா நம்ம பில்ட் பண்ணதுக்கு அப்புறம், அதுக்கப்புறம் மெஷர் பண்ணி இம்ப்ரூவ் பண்ணணும். சோ சரியான காலத்துல கண்டிப்பா நம்மளோட எஃபர்ட்ஸை மெஷர் பண்ணணும், நம்மளோட ஸ்டேஜை மெஷர் பண்ணணும், நம்ம எந்த லெவல்ல இருக்கோம்னு மெஷர் பண்ணணும். இதெல்லாம் ஒண்ணு. ஆனா தப்பான நேரத்துல நம்மளை மெஷர் பண்ணும் பொழுது நாம வந்து மோட்டிவேஷன் இழக்கிறோம். அப்ப எந்த நேரத்துல நீ உன்னை மெஷர் பண்ணணும், இந்த நேரத்துக்கு மெஷர்மெண்ட் என்ன, இந்த நேரத்துல இப்போ உதாரணத்துக்கு இப்போ ப்ரிலிம்ஸ் யாராவது ஒருத்தர் படிக்க ஆரம்பிக்கிறாங்கன்னா, அவங்க வந்து ஏற்கனவே படிச்சு முடிச்ச ஒரு ஆள் ஏதாவது ஒரு பதில சொல்லும் பொழுது, ஏதாவது ஒரு இதுக்கு இந்த பாயிண்ட் தெரியுமான்னு சொல்லும் பொழுது பயந்து அப்படியே பின்னாடி போயிடுவாங்க. ஐயோ நம்ம 5 வருஷம் படிச்சாதான். அப்ப ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் நம்ம வெவ்வேறு விஷயம். அப்ப அவங்களுக்கு வேற சொல்ல வேண்டியது இருக்கு. இப்போ உன்னோட தேவை என்ன அப்படின்னா, ஒரு நாளைக்கு நீ 5 மணி நேரம் படிக்கிறியா, நீ ஸ்டெப் பை ஸ்டெப்பா இதை படிக்கிறியா, தினமும் கொஸ்டின் சால்வ் பண்றியா, இதை பண்ணா நீ மோட்டிவேட்டடா இருக்கணும். அப்ப அதை பண்ண ஒருத்தர் சொல்லணும். இப்ப நாம சொல்லும் பொழுது அவங்க ஆத்தென்டிசிட்டியா இருக்கு, இது தேவையில்லை. இப்படி அந்த அளவுக்கு தெரிஞ்ச ஒருத்தர் தான் பாஸ் பண்ணணும்னா, நான் ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல பாஸ் பண்ண ஒருத்தர், இவருக்கு எவ்வளவு நேரம் இருந்திருக்கு. நேரங்கிறது எல்லாத்துக்கும் கான்ஸ்டன்டான ஒரு விஷயம் தான். அப்ப ஒரு கட்டத்துக்கு மேல நாலேஜ் அப்படிங்கிறது வந்து அது வந்து இன்க்ரிமெண்டலா கம்மியா தான் யூஸ் ஆகும். அந்த கிரிட்டிக்கல் லெவல் அடைஞ்சதுக்கு அப்புறம், நாலேஜ் கிரிட்டிக்கல் லெவல் வந்ததுக்கு அப்புறம் அங்க பிரசன்டேஷன் ரோல் பிளே பண்ணும். அங்க காமன் சென்ஸையும் நாலேஜையும் எப்படி நம்ம மிக்ஸ் பண்றோங்கிற ரோல் பிளே பண்ணும். ஸோ அப்ப நம்ம நாலேஜை மட்டும் பார்த்து பயப்படக்கூடாது. அப்ப எதெல்லாம் பார்த்து பயப்படக்கூடாதுன்னு பல்வேறு கட்டத்துல நான் அதே ஸ்டேஜை கடந்து வந்திருக்கேன். அந்த ஸ்டேஜை பல தடவை கடந்து வந்திருக்கேன். நான் அந்த ரோட்ல, அவங்க இப்ப எந்த ரோட்ல நடக்க போறாங்களோ அந்த ரோட்ல பல தடவை கல்லு குத்து வாங்கியிருக்கேன், பல தடவை முள்ளு குத்து வாங்கியிருக்கேன், பல தடவை பள்ளம் மேடு பள்ளத்துல மாட்டியிருக்கேன். அப்ப இந்த இடத்துல மேடு இருக்கு, இந்த இடத்துல பள்ளம் இருக்கு, இந்த இடத்துல கல்லு குத்தும், இந்த இடத்துல முள்ளு குத்துன்னு சொல்லும்போது நான் சொல்றப்ப ஒரு தடவை அவன் போய் காலை வச்சு முள்ளு குத்து வாங்கிடுவான். ஆனா 2வது தடவை அவனுக்கு தெரியும், கரெக்டா சொல்லுவாரு. அதனால இது அப்ப எந்தெந்த இடத்துல என்னென்ன நடக்கும்னு தெரியும், அவங்களோட மனநிலை என்னன்னு தெரியும், அவங்களோட சைக்காலஜி என்னன்னு தெரியும். அப்ப அந்த நேரத்துல எதை சொல்லணும்னு தெரியும், எது சரியானதுன்னு தெரியும். எது சரியானது, அவங்க மனநிலை எப்படி இருக்கு, சரியானதை எப்படி அவங்க மனநிலைக்கு ஏத்த மாதிரி சொல்றது, சொல்லி எப்படி அடுத்த இடத்துக்கு அவங்க கூட்டிட்டு போறது, அப்படி கையை பிடிச்சி மெல்லமா கூட்டு போகணும். கையை பிடிச்சுன்னா பிசிக்கலா கையை பிடிச்சு இல்ல, ஒரு மாரல் சப்போர்ட்டா, ஒரு பிரதர்லி சப்போர்ட்டா நம்ம வந்து அதை முன்னாடி கூட்டிட்டு போகணும். இப்போ வந்து ப்ரிலிம்ஸ் எழுதுறவங்களுக்கு மெயின் சேலஞ்சாக இருக்கக்கூடியது, ஈவன் தோ குவாலிஃபைங் நேச்சர்னா கூட சிசாட்டை பார்த்து நிறைய பேர் பயப்படுறாங்க. அந்த சிசாட் மேலே உள்ள பயம் வந்து நீங்கள் உங்களுடைய அனுபவத்தை சொல்லுங்கள், நியாயமானதா அல்லது வந்து அது வந்து ஓவர் ரேட்டடா? இன்றைய தேதிக்கு அது நியாயமான பயம். இன்றைய தேதிக்கு அது நியாயமான பயம். 2011 இருந்து 2017-18 வரைக்கும் சிசாட் வந்து இந்த அளவுக்கு கடினமா இல்லை. இன்றைய தேதிக்கு அது ஒரு நியாயமான பயம். அதுல ஒரு 70% பயத்தை குறைக்கிறது எப்படி குறைக்கலாம்னா, அதுல 2 பகுதி இருக்கு. அதாவது மேக்ஸ், இன்னொரு பகுதி இங்கிலீஷ், ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன். ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனை பார்த்து பயப்படுறாங்க.
ரீடிங் காம்ப்ரஹென்ஷனை நாம வந்து நம்ம ஆல் இண்டியா சிவில் சர்வீஸ் யூடியூப் சேனல்ல ஒரு 4 வீடியோ போட்டிருக்கோம். அந்த 4 வீடியோ மட்டும் பார்த்தால் போதும். எல்லாரும் என்ன பண்றாங்க, நீங்க இந்த 80 கேள்வி இருக்கு, சிசாட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜெனரல் ஸ்டடீஸ் பேப்பர் 2 பிரிலிம்ல 80 கேள்வி இருக்கு. அந்த 80 கேள்வியில 27 கேள்வி கரெக்டா போட்டா பாஸ் பண்ணிடலாம். 27ங்கிறது 27 மட்டும் போட முடியாது. அதுல ஒன்னு தப்பாயிடுச்சுன்னா நெகட்டிவ் மார்க்கிங் ஆகும். அப்ப 1/3 நெகட்டிவ் ஆகும். அப்ப ஒரு 45 கேள்வி நம்ம அட்டன் பண்ணணும். அதுல ஒரு 10 கேள்வி 12 கேள்வி தப்பானா கூட நம்ம 10 கேள்வி தப்பானா கூட நம்ம மேனேஜ் பண்ணி 27 கேள்வி நெட் ரைட் வந்துரும். நெகட்டிவ் மார்க்கிங் போக 27 ரைட் வந்துரும். நெகட்டிவ் மார்க்கிங் 1/3 அதெல்லாம் பார்த்தா 67 மார்க் வரும். நான் கேள்வி கணக்குல வச்சுக்கிறேன். கேள்வினா 27 கேள்வி நெட் வாங்கணும். ஓகேவா? அப்ப இந்த கேள்வி வரும்னா இங்கிலீஷ்ல மட்டும் 27 கேள்வி கேட்கறாங்க. அதுல லாஜிக்கல் ரீசனிங்ல ஒரு 15 கேள்வி கேட்கறாங்க. ஒரு 30 சில்லற கேள்வி வந்து பியூர் ஒரு ஆப்டிடியூட் மாதிரி கேட்கறாங்க. இதுல இந்த இங்கிலீஷ்னு சொல்லக்கூடிய காம்ப்ரஹென்ஷன், இந்த காம்ப்ரஹென்ஷனை மட்டும் தரவு பண்ணிட்டாங்கன்னா அந்த 27 கேள்வியில குறைஞ்சது ஒரு 20 கேள்வியில இருந்து 18 கேள்வி நம்ம வந்து ரைட்டா போட்டுடலாம். பசங்க பண்ற பெரிய தப்பு என்னன்னா, காம்ப்ரஹென்ஷன் எனக்கு 100% அக்யூரசி வராதுன்னு மேக்ஸை மட்டும் நம்பி போறது. ஆனா மேக்ஸ் டைம் ஆகும், அதுலயும் சின்ன பிழைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. 100% அக்யூரசி வரலைன்னா பரவாயில்ல, நீங்க 27 கேள்வி போட்டு அதுல வந்து ஒரு 8 கேள்வி தப்பாயிடுச்சு, இல்ல 9 கேள்வி தப்பாயிடுச்சுன்னு வச்சுக்குவோம். 9 கேள்வி தப்பாயிடுச்சு, நம்ம ஒரு 19 கேள்வி 18 கேள்வி இருக்கு அப்படின்னா கூட இந்த 9 கேள்வி தப்பானதுக்கு மீதி இருக்கிற அந்த 18 கேள்வியில வந்து உங்களுக்கு 3 கேள்வி போயிடும். அப்ப 15 கேள்வி உங்க கையில இருக்கும். 15 கேள்வி நெட், நெகட்டிவ் கழிச்சா 15 கேள்வி நெட். மீதி உங்களுக்கு அந்த பக்கம் 12 கேள்வி தான் தேவை. அங்க 50 கேள்வி இருக்கு, 50ல இருந்து 12 தான் போடணும். அப்ப நீங்க அங்க ஒரு 20 கேள்வி அட்டன் பண்ணீங்கன்னா நெகட்டிவ் பாசிட்டிவ் போக நீங்க வந்து அந்த 12 கொண்டு வந்துடலாம். நீங்க இதே வெறும் 50 கேள்வி மட்டும் டிபெண்ட் பண்ணி போனீங்கன்னா நீங்க 27 அங்க இருந்து அட்டன் பண்ணணும். அப்ப 27 அங்க வரணும்னா அங்க நீங்க 35-40% அட்டன் பண்ணணும். சோ அங்க நீங்க நெருக்கடிக்குள்ள போய் சிக்கிக்கிறீங்க, ஒரு இடத்த ஃபுல்லா இக்னோர் பண்றதுனால. அப்ப இந்த ரீடிங் காம்ப்ரஹென்ஷனை பசங்க எப்படி கை கொள்ளணும், அதுக்கு ரொம்ப பெரிய இது இல்ல. நாம வந்து அழகா பிரிச்சு மெட்டீரியல் போட்டிருக்கோம். இந்தியாலே அந்த மாதிரி மெட்டீரியல் யாரும் வந்து டாபிக் வைஸ் பிரிச்சு போடல. அசம்ஷன் மாதிரி, அசம்ஷன்னா எப்படி அப்ரோச் பண்ணணும், லாஜிக்கல் கரோரலினா எப்படி அப்ரோச் பண்ணணும், இன்ஃபரன்ஸ்னா எப்படி அப்ரோச் பண்ணணும், இந்த மாதிரி நம்ம வீடியோ போட்டிருக்கோம், மெட்டீரியல் போட்டிருக்கோம். அதை ஒன்று பார்க்கணும். அதுக்கப்புறம் மேக்ஸை பொறுத்தவரையிலும் அதுல லாஜிக்கல் ரீசனிங்னு ஒரு பார்ட் இருக்கு. பசங்க வந்து ஆப்டிடியூட் பார்ட்டையே கான்சென்ட்ரேட் பண்றாங்க. லாஜிக்கல் ரீசனிங் பார்ட்டை முன்னாடியே நல்லா பயிற்சி பண்ணிட்டு போகணும். அதை நல்லா பயிற்சி பண்ணோம்னா அதுல இருந்து ஒரு 6-7 கேள்வி எடுத்துடலாம். அதுக்கப்புறம் நம்பர் சிஸ்டத்துல நிறைய கேள்வி கேட்கறாங்க, அதை பசங்க பிராக்டிஸ் பண்ணணும். இதுல பசங்க பேசிக்கா பண்ணக்கூடிய தவறு என்ன அப்படின்னா, இப்போ அக்ரிகல்ச்சரல் பேக்ரவுண்ட்ல இருந்து வராங்க, அதாவது அக்ரி ஸ்டூடெண்ட்ஸ், வெட்டினரி ஸ்டூடெண்ட்ஸ், ஃபிஷரி ஸ்டூடெண்ட்ஸ், இல்ல ஆர்ட்ஸ் பேக்ரவுண்ட் ஸ்டூடெண்ட்ஸ், இவங்கெல்லாம் வந்து அவங்க 10th ஸ்டாண்டர்ட் 11th ஸ்டாண்டர்ட் படிச்சதுக்கு அப்புறம் 10th ஸ்டாண்டர்டுக்கு அப்புறம் ஈக்குவேஷன் ஃபார்மிங்கே மறந்துட்டாங்க. சோ தே ஷுட் ஸ்டார்ட் ஃப்ரம் தி பேசிக்ஸ். ஈக்குவேஷன் ஃபார்மிங் என்ன, எப்படி வந்து இங்கிலீஷை மேக்ஸா மாத்துறது, அந்த கொஸ்டினை பார்த்து டீகோட் பண்ணி இங்கிலீஷை எப்படி மேக்ஸா மாத்துறது, அதுக்கப்புறம் எப்படி லாஜிக்கலா டெடியூஸ் பண்றது, அதுக்கான டைம் கொடுக்கணும். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கடைசியா மார்ச் மாசம், இது குவாலிஃபைங் பேப்பர் தானே, இதுல 27 கேள்வி ரைட்டா போட்டா போதும் தானே, அதனால நான் மார்ச் மாசம் வந்து டெய்லி ஆரம்பிச்சு பண்றேன் அப்படின்னு கடைசியா ஒரு 2-3 மார்க் டெஸ்ட் எழுதுவாங்க. அது திடீர்னு மார்க் கம்மியாயிடும், உடனே ப்ரெஷர் டெவலப் ஆயிடும். இதையும் அவங்க வந்து நவம்பர் மாசத்துல இருந்து ஆரம்பிக்கணும், இல்ல டிசம்பர் மாசத்துல இருந்து ஆரம்பிக்கணும். டெய்லி 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் அதுக்காக செலவு பண்ணணும். அது வந்து கேட் பாஸ் தான். ஆனா அந்த கேட் பாஸ் இல்லாட்டினா உள்ள போக முடியாது. அப்ப கேட் பாஸுடைய முக்கியத்துவம் வந்து தெரிஞ்சிருக்கணும். சிசாட் வந்து சமீப காலங்கள்ல சேலஞ்சிங்கா இருக்கு. அதுக்கு ஒரு முக்கியமான காரணம், அது சேலஞ்சிங்கா இருக்கு, யூபிஎஸ்சி சவாலா கேள்விகள் அமைக்கிறாங்கிறத தாண்டி மாணவர்கள் பேசிக் மேக்ஸை திரும்பி ரிவைஸ் பண்ணாததும் ஒரு காரணமா இருக்குது. அந்த சப்ஜெக்ட்டுக்கு ஸ்ட்ராட்டஜிக்கலா அப்ரோச் பண்ணாததும் ஒரு காரணமா இருக்கு. கரெக்டாக சொன்னீங்க. ஏன்னா இந்த காம்ப்ரிகென்ஷன் வரும் பொழுது இப்போ வந்து ஒரு கிராமப்புறத்துலேருந்து படித்து வரக்கூடிய மாணவர்களுக்கு இந்த காம்ப்ரிகென்ஷன் வந்து இப்போ ஸ்கூலில் உள்ள காம்ப்ரிகென்ஷன் இல்லை. அது வந்து அந்த கேள்வியை பார்த்துட்டு அதில் அந்த வார்த்தை எது வருதோ அதை பிடிச்சி எழுதி வைப்பாங்க. இப்போ அது இல்லாமல் இதில் வந்து இன்ஃபரன்ஸு, அனலைசிஸ், அந்த மாதிரி ஒன்று நீங்கள் லாஜிக்கல் கரோலரி, அது மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. இப்போ அதெல்லாம் கண்டிப்பாக கற்றுக்கணும். இந்த காம்ப்ரிகென்ஷனுக்கு எப்படிங்கிறத கற்றுக்கிட்டா தான் இந்த அதை பார்த்து பயப்பட தேவையில்லை. இப்போ வந்து இன்னொரு இது நான் பார்க்குறேன், சில மாணவர்கள் வந்து பெற்றோர்கள் அழைச்சிட்டு வரும் பொழுது அவர் வந்து 4th attempt 5th attempt சொல்கிறாங்க. ஆனால் அவர் வந்து இதுக்கு முன்னால் வந்து 3 attempt 4 attempt எழுதினாலும் அந்த மார்க்கே பார்க்கல. வேர் ஹி ஸ்டாண்ட்ஸ் ப்ரிலிம்ஸில் எழுதியிருக்காரு, ஆனால் அவர்கிட்ட கேட்டால் பார்க்கல சார்ங்கிறாரு. அவங்க அப்பாவுக்கே தெரியல இதுக்கு முன்னாலெல்லாம் பார்த்துருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த முன்னால் உள்ள மார்க்கெல்லாம் பார்க்குறது அவங்களுக்கு எவ்வளோ தூரம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதை வந்து நீங்கள் உங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க?
பொதுவா நமக்கு வந்து நம்மளோட தோல்விகளை திரும்பி பார்க்கறதுக்கு நமக்கு பயமா இருக்கு. கசப்பான அனுபவங்களை திரும்பி பார்க்கறதுக்கு பயமா இருக்கு. அது எல்லாருக்கும் இருக்கிறது தான், எனக்கும் இருக்கிறது தான். ஆனா நம்ம ஜெயிக்கணும்னு முடிவு பண்ணிட்டா வேற வழியே இல்லை. கசப்பான அனுபவத்தை பார்த்து அதுல இருந்து பாடம் கத்துக்கிட்டு அந்த தவறை திரும்ப செய்யாம இருந்தாதான் நம்ம ஜெயிக்க முடியும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவங்களுக்கு ரைட் மென்டர்ஸ் இல்லை, அவங்க சரியான மென்டர்ஸை சந்திக்கல, அவங்க சரியா அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பா அது போல. அவங்க வந்து ஒரு கடவுளையே நம்ம படிக்கிறோம் எப்படியாவது ஆயிடுவோம், படிக்கிறோம் எப்படியாவது ஆயிடுவோம், ஆயிடுவேன் கரெக்ட். ஆனா வந்து ஒரு ஊருக்கு போறான், நான் அந்த ஊருக்கு வந்து நான் வேகமா ஓடி அந்த ஊரை போய் அடைஞ்சிருவேன் அப்படின்னு வேகமா ஓடுற, கடுமையா ஓடுற, கஷ்டப்பட்டு ஓடுற, ஆனா தப்பான டைரக்ஷன்ல ஓடுற, அந்த மாதிரியான ஓடணும். அப்ப அதை அலைன் பண்ணணும். அப்ப அந்த மாதிரியான ஆட்களை சந்திக்க வேண்டும். அவங்கள்ட்ட தொடர்ந்து வந்து இந்த மாணவர்கள் வந்து பேசணும். நிறைய பிரச்சனை, அதாவது எவ்வளவு கம்மி மார்க் எடுத்தாலும் பரவாயில்ல, அதுல இல்ல, இதுதான் எனக்கு தேவைன்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் இல்ல நான் கம்மி மார்க் எடுக்கிறேன் அப்பாக்காக படிக்கிறேன்னா அது ஓப்பனா போய் அப்பா எனக்கு இது ஒத்து வராது, நான் வேற பண்றேன், இதுதான் பண்ணணும்னு இல்லை. எல்லாரும் ஐஏஎஸ் ஆகணும், எல்லாரும் ஐபிஎஸ் ஆகணும், எல்லாரும் வந்து பெரிய ஜட்ஜ் ஆகணும், எல்லாரும் அப்படி கிடையாது. பல்வேறு இது இருக்கு. அதை சொல்லி கன்வின்ஸ் பண்றது, ஒரு அடல்ட்டுக்கு வந்து அதை சொல்லி கன்வின்ஸ் பண்ணக்கூடிய தைரியம் வேணும். அது ஒரு பக்கம் இல்ல. ஆனா நம்ம இதுதான் முடிவு பண்ணிட்டோம், ஆனா எங்கேயோ லாக் ஆகிறோம் அப்படின்னா அதை ஸ்டெப் பை ஸ்டெப்பா வாட் இஸ் ரெக்வயர்ட் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அப்ப ரெக்வயர்டுல இருந்து நம்ம எந்த தூரத்துல இருக்கோம் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கணும். ரெக்வயர்டு நாலேஜ்ல எவ்வளவு ரெக்வயர்டு, நாலேஜ்லயே வெவ்வேறு சப்ஜெக்ட்ஸ்ல எவ்வளவு ரெக்வயர்டு, பாலிட்டியில எவ்வளவு ரெக்வயர்டு, ஹிஸ்டரியில எவ்வளவு ரெக்வயர்டு, ஜியோகிராஃபில எவ்வளவு ரெக்வயர்டு, சொசைட்டில எவ்வளவு ரெக்வயர்டு, சயின்ஸ் அண்ட் டெக்ல எவ்வளவு ரெக்வயர்டு, என்விரான்மெண்ட்ல எவ்வளவு ரெக்வயர்டு, இதுல நாலேஜ் எவ்வளவு ரெக்வயர்டு, கொஸ்டின் சால்விங் ஸ்கில்ஸ் எவ்வளவு ரெக்வயர்டு, இது ரெண்டுத்தையும் எப்படி மேட்ச் பண்ணணும், இதுக்கு என்ன பாத், இதை நான் என்ன பண்ணிருக்கேன், எத்தனை டெஸ்ட் நான் எழுதியிருக்கேன், ஆவரேஜ் மார்க் எனக்கு எவ்வளவு வருது, நான் எந்தெந்த இடத்துல எல்லாம் தப்பு பண்றேன், இந்தந்த இடத்துல என் கூட படிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எப்படி சரி பண்றாங்க. அப்ப அவங்க கூட கொலாபரேட்டிவ் லேர்னிங் இருக்கணும். சில நேரத்துல பொறாமையை தள்ளி வச்சுட்டு நான் உனக்கு உதவுறேன் நீ எனக்கு உதவுங்கிற இடத்துக்கு வரணும். அந்த மாதிரி ஒரு குரூப் கூட இருக்கணும், அது ரொம்ப நல்லது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அப்படிப்பட்ட குரூப் கூட இருக்கும் பொழுது இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்குவோம். அது வந்து நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த மாதிரி நம்ம ஆல் இண்டியா சிவில் சர்வீஸ் சென்டரில் படிக்கும் பொழுது அந்த ஒரு பியர் குரூப் பிளானிங் இருக்குது. ஒரு எல்லாரும் இல்லாட்டாலும் நம்ம ஒரு 4-5 ஹால் வச்சுருக்கோம். ஒரு ஹாலில் ஒரு 4-5 பேர் சேர்ந்து உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுறது, அந்த மாதிரி பார்க்குறோம். அந்த மாதிரி ஒரு க்ளோஸ்டு குரூப் பிளானிங் அப்படிங்கிறதும் நிறைய சமயங்களில் ஹெல்ப் பண்ணுது. சில பேருக்கு ஏன் அந்த க்ளோஸ்ட் குரூப் பிளானிங்கிற மென்டாலிட்டி வர மாட்டேங்குது, அவங்க தனியாகவே படிச்சுட்டு இருக்காங்க கடைசி வரைக்கும். அது ரொம்ப சிம்பிளா வந்து இட்லி பிடிக்கிறது, தோசை பிடிக்கிறது, பூரி பிடிக்கிற மாதிரி தான். ஏங்கிறத நம்மளால வந்து அது வந்து மனோ தத்துவ ரீதியான அந்த மாதிரி இல்லாம படிச்சாலும் சக்சஸ் ஆயிடலாமா? ஆகலாம். அதே ரூட் வழிதான். வந்து தூத்துக்குடிக்கு வந்து போட் எடுத்துட்டும் போகலாம், ஃபிளைட்லயும் போகலாம், ரோட்லயும் போகலாம், ரயில்லையும் போகலாம். அது வந்து ஒரு ஸ்கில் செட்டுன்னு ஒன்று இருக்கு. இதுக்கு ரெக்கவர்டு ஸ்கில் செட்டு. என்ன அறியாம நான் அந்த ஸ்கில் செட்டை என்னோட பால்ய வயதுல, பள்ளியில, கல்லூரியில நான் வளர்த்துக்கிட்டேன். நானா தானா எனக்கு தெரியாது, வளர்ந்ததே என்னோட டீச்சர்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்தது இங்க யூஸ் ஆகுது, எனக்கு கிளிக் ஆயிடுச்சுன்னா யாரோட உதவியும் தேவையில்லை. எப்ப நான் தடுமாறணும், அப்ப ஏதோ மிஸ் ஆகும் பொழுது அப்ப நான் உதவியை நாட வேண்டும். நம்ம மனித இனமே வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏதோ ஒரு இடத்துல தெரியாதவங்க தெரியாத நேரத்துல வந்து கை கொடுத்துதான் இந்த ஊரை இவ்வளவு தூக்கிட்டு இருக்காங்க. எல்லாருக்குமே உங்களுக்கு அப்படி ஒருத்தர் இருப்பாங்க, எனக்கு அப்படி ஒருத்தர் இல்ல 10 பேர் இருப்பாங்க ஒவ்வொருத்தருக்கும். அப்ப உதவியை நாடுவதற்கு நம்ம வந்து கூச்சப்படக்கூடாது. அதே மாதிரி நம்மளால முடிஞ்ச இடத்துலயும் நம்ம உதவி செய்யணும். செஞ்சவங்களுக்கே எல்லா நேரத்திலயும் செய்ய முடியாது. நாம உதவுறது நமக்கு உதவுனவங்களுக்கு நாம எப்பயுமே பயன்படாம போகலாம். அதே மாதிரி நாம உதவுனவங்களும் எப்பயுமே நமக்கு பயன்படாம போகலாம். அதனால ஜென்ரலா என்னன்னா, நாம நம்மளால முடிந்த நேரத்துல உதவி செய்யறோம். தேவையானப்ப வெக்கத்தை விட்டு உதவி கேட்கணும். ஏன்னா வெற்றி தான் இலக்கு. நம்ம நியாயமா கேட்க போறோம். அப்ப அதுக்கு உதவுறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. அதை பயன்படுத்திக்காதது நம்மளோட. எனக்கு வந்து எல்லா ஸ்கில் செட்டும் இருக்கு அப்படின்னு நம்புனா தேவையில்லை, அது பலன் கூட தரலாம். ஆனா 10க்கு 8 பேர் வந்து ஏதாவது ஒரு இடத்துல பின்னாடி லேக் ஆவாங்க. அந்த இடத்துல யாராவதோட ஹெல்ப் தேவை. அதை நம்ம சரியா ஐடென்டிஃபை பண்ணி யார் நமக்கு ஹெல்ப் பண்ண முடியும். ஒன்னு பியர்லயே ஹெல்ப் பண்ண முடியும், அப்படி இல்லைன்னா ரைட்டான மென்டர்ஸ் ஹெல்ப் பண்ண முடியும். ஒன்னு கரெக்டான மென்டர்ஸ் இருக்கணும், அப்படி இல்லாட்டினா ப்ராப்பரான பியர் குரூப்பாவது இருக்கணும். ரெண்டுமே இல்லை அப்படின்னா நாமளே தனியா வந்து முட்டி மோதுறோம். அப்போ நம்ம வந்து நம்ம லைஃப்ல ப்ரிஷியஸான விஷயம் நம்பர் 1 ஹெல்த், நம்பர் 2 டைம். அப்ப இது ரெண்டுத்தையும் வந்து நம்மளோட ப்ரிஷியஸான டைம், இந்த 21 வயசுல இருந்து இந்த 27-28 வயசு அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ப்ரிஷியஸ் டைம். இந்த டைம் வந்து ஒரு இடத்துல கொண்டு போய் கொடுக்குறோம். அப்ப அதை நம்ம எவ்வளவு வேல்யூ பண்ணி நாம வந்து அந்த டைமை வந்து சேவ் பண்ணணும் அப்படின்னு நம்ம வந்து பார்க்கணும். எவ்வளவு எர்லியா நம்ம சர்வீஸ் வாங்கணுமோ அவ்வளவு எர்லியா நம்ம வந்து IAS IPS சர்வீஸ் வாங்கிட்டு போகணும்.
நீங்கள் வந்து யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதும்போது தமிழ் ஆப்ஷனில் எழுதுனீங்க. ஆமாம் சார். அப்போ நான் உங்களுக்கு தமிழ் கிளாஸஸும் எடுத்திருக்கேன். அதே மாதிரி ஆனால் நீங்கள் மற்ற ஆப்ஷன்ஸும் எழுதியிருக்கீங்க. அந்த ஆப்ஷன் அப்போ 2 ஆப்ஷன் இருக்கும்போது காலகட்டத்தில் நீங்கள் எழுதியிருக்கீங்க. இப்போ நீங்கள் வேறு என்னென்ன ஆப்ஷன்லாம் எழுதுனீங்க, அதுலேருந்து நீங்கள் ஒவ்வொரு வாட்டியும் உங்களோட சக்ஸஸ் வரும்போது அது எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணீங்க? என்னோட ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் எழுதும்போது அந்த அட்டெம்ப்ட்ல சர்வீஸ் வாங்கினேன். இந்தியன் ரயில்வே பர்சனல் சர்வீஸ் என்னோட ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல வாங்கினேன். நான் ப்ரிலிமினரி முடித்த உடனே வந்து நான் ஆக்சுவலாக ஜாகிரபிக்கு வந்து கிளாஸ் போயிருந்தேன் அந்த அட்டெம்ப்ட்ல. பட் அப்போ வந்து ப்ரிலிமினரி முடிச்சுட்டு நம்ம வந்து மாற்ற முடியுமா இருக்கும். ஸோ அப்போ எனக்கு அப்போ தோணுச்சு ஜாகிரபி வந்து வெரி லென்த்தியாக இருக்குது, இந்த ஷார்ட் டைமில் படிக்க முடியாது அப்படின்னு பயமாக இருந்துச்சு. என் பக்கத்தில் ஃப்ரெண்ட்ஸு வந்து வேற ஒரு ஆப்ஷன் படிச்சுட்டு இருந்தாங்க. சரி அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்தேன், கொஞ்சம் ஃபெமிலியராக இருக்க மாதிரி இருந்துச்சு. ஆப்ஷன் வந்து சோஷியாலஜி. சரி நாம மாற்றிடலான்னு சொல்லி மாற்றிட்டேன். மாற்றினதுக்கு அப்புறம் வந்து நான் வந்து என்னோட மெட்டீரியல்ஸை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கிட்டேன். நான் வந்து இந்த 2 புக்கை தான் படிப்பேன், இதுக்கு மேலே எதுவும் படிக்க மாட்டேன். ஆனால் இதில் எதை கேட்டாலும் என்னால் சொல்ல முடியும், இதில் எதை கேட்டாலும் சொல்ல முடியும் அப்படிங்கிற இடத்துக்கு வந்தாச்சு. ஸோ அந்த முயற்சியை நான் பண்ணும் பொழுது அது கரெக்டான பலன் கிடைச்சிது. இது எனக்கு எப்படின்னா, இன்னைக்கு வந்து எம்பியா இருக்காரு சசிகாந்த் செந்தில் சார். நான் 2009 வந்து காலேஜ் பாஸ்ட் அவுட். அப்போ அவர் 2009 தான் வந்து ஐஏஎஸ் ஆனார். 2008 2009 அந்த டைம்ல இன்டர்வியூ, அவரோட இன்டர்வியூ வந்துடுது. பல பேரோட இன்டர்வியூவோட அவரோட இன்டர்வியூவும் வந்தது. அதில் அவர் சொன்ன ஒரு விஷயம் எனக்கு ஞாபகம் இருக்கு. அதாவது ஒரு சப்ஜெக்ட்டுக்கு 10 புக் படிக்காம ஒரு புக்கை 10 தடவை படிக்கணும் அப்படிங்கிறது. ஸோ ரெஸ்ட்ரிக்ட் த மெட்டீரியல். அப்போ அந்த ரெஸ்ட்ரிக்ட் த மெட்டீரியல், இந்த சப்ஜெக்டை நம்மளால மேனேஜ் பண்ண முடியுமா, நம்மளோட வேவ் லென்த்துக்கு நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுதா, வித்தவுட் ஹெல்ப் என்னால் புரிஞ்சுக்க முடியுதா, வித்தவுட் ஹெல்ப் என்னால் எவ்வளோ புரிஞ்சுக்க முடியுது. ஸோ அப்போ வித்தவுட் ஹெல்ப் என்னால் இந்த சப்ஜெக்டை மேனேஜ் பண்ண முடியும்னு நினைச்சதுனால, நான் வேற ஒரு சப்ஜெக்ட் கிளாஸ் போயிருந்தாலும் இந்த சப்ஜெக்டை என்னால் இந்த டைமுக்குள்ள முடிக்க முடியும்னு நினைச்சு நான் அந்த சப்ஜெக்டை எடுத்து படித்தேன். ஸோ பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனும் அதே மாதிரி தான். ஸோ எனக்கு சோஷியாலஜி படிக்கும்போது நான் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு பயந்துட்டு இருந்தேன் அந்த வருஷம். அப்போ 2 ஆப்ஷன் இருந்துச்சு. அப்போ 1-2 டெஸ்ட் எல்லாம் போய் எழுதும்போது நிறைய நேரம் என்ன பண்ணிடுவோம்னா, நம்ம யாரையும் ஐயோ நம்ம மற்றவங்களாம் நல்லா படிப்பாங்க, நம்ம படிச்சு முடிச்சுட்டு போய் டெஸ்ட் எழுதலாம் அப்படின்னு நினைப்போம். அப்போ நான் 1-2 டெஸ்ட் எல்லாம் போய் எழுதும் பொழுது ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் நான் அப்போதான் போய் டெஸ்ட் எழுதுறேன். நான் அதுக்கு முன்னாடி மெயின்ஸுக்காக படிக்க இல்லை, அப்பப்போ அந்தந்த போர்ஷனை படிச்சுட்டு போய் எழுதுறோம் தேர்வு. எழுதும்போது கிட்டத்தட்ட ஏற்கனவே 2 தடவை எழுதியிருக்கிறவங்க என்ன மார்க் எடுக்கிறாங்களோ அதோட ஒன்று 5 மார்க் கீழே இருக்கும், இல்லை 5 மார்க் மேலே இருக்கும். ஸோ அப்போ இது வந்து இதுக்கு தேவைன்னு ஒன்று இருக்கு. அதுக்கு மேலே அதில் எவ்வளோ போட்டாலும் ஒரு தண்ணியில் வந்து ஓரளவுக்கு சர்க்கரை போட்டால் கரையும், அதுக்கு மேலே நீங்கள் சர்க்கரை எவ்வளோ போட்டாலும் வந்து கரையாது. அப்போ நாலேஜுங்கிறது இவ்வளோதான், மார்ஜினல் யூட்டிலிட்டி. அப்போ நாலேஜுங்கிறது தேவை இவ்வளோதான். அப்போ எவ்வளோ தேவைன்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்போ அதை வந்து திரும்ப திரும்ப பண்ணணும், அது பண்ணாவே நமக்கு மார்க் வந்துடும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அந்த பவுண்டரியை ஃபிக்ஸ் பண்ணிட்டு பவுண்டரியில் விளையாட ஆரம்பிக்கும் பொழுது அது வந்து சக்ஸஸ் கொடுக்க ஆரம்பிச்சது. இப்போ நீங்கள் வேற ஆப்ஷனல் எடுத்து படித்தது இப்போ வந்து இவங்களோட இன்டராக்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஸ்டூடெண்ட்ஸோட கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சார். இப்போ எனக்கு பல்வேறு ஆப்ஷனை பற்றி, இப்போ எனக்கு தமிழ் லிட்ரேச்சரில் நான் எடுத்து எழுதியிருக்கேன். ஸோ தமிழ் லிட்ரேச்சர்லையும் நான் ரீசனபிள் ஸ்கோர் எடுத்திருக்கேன், 270 எடுத்திருக்கேன். ஸோ நான் சோஷியாலஜியும் எழுதியிருக்கிறேன். ஸோ சோஷியாலஜிலையும் 300 அப்போ வந்து 350 வரைக்கும் எழுதிக்கலாம். நான் வந்து 315 எடுத்தேன். ஸோ பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனும் நான் எழுதியிருக்கேன், ஜாகிரபி படிச்சிருக்கேன். ஸோ இதிலிருந்து நமக்கு எல்லா சப்ஜெக்ட்ஸுக்கும் ஒரு பேசிக்காக ஹவு த ஃபார்மேட் லுக் லைக் அப்படிங்கிறது நமக்கு புரியுது. ஸோ அப்போ மாணவர்களுக்கு கைட் பண்ண முடியும். இப்போ நான் சோஷியாலஜி எனக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சதுனால கொஞ்சமாக ஆந்த்ரோபாலஜியும் வந்து நம்ம கைட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் ஹியூமானிட்டிஸுக்குன்னு ஒரு ரைட்டிங் ஸ்டைல் இருக்கு. அப்போ அந்த ஹியூமானிட்டிஸ் ரைட்டிங் ஸ்டைலை நம்ம பிடிக்கணும். என்ஜினியரிங் பசங்க நிறைய வராங்க. அப்போ நிறைய பசங்க வரும்போது அவங்க பொறுத்தவரையிலும் அவங்க ப்ராப்ளமாக நிறைய போடுறாங்க. இல்லை சயின்ஸ் எஸ் நோ பைனரி 0-1 இருக்கு இல்லை அப்படிதான். பட் ஹியூமானிட்டிஸ்ங்கிறது இட் இஸ் நாட் பிளாக் அண்ட் ஒயிட். ஹியூமானிட்டிஸ்ங்கிறதே அந்த கிரேல தான் பயணிக்குது. அப்போ அந்த இடத்துல நின்று அதை வந்து விளக்க தெரியணும். அப்போ அங்கே வந்து 100% கரெக்டுன்னு ஒன்றும் கிடையாது, 100% தப்புன்னு ஒன்றும் கிடையாது உங்களுக்கு. அப்போ ஹியூமானிட்டிஸில் அதனால தான் 100 மார்க்ஸ் அவாய்ட் பண்ண முடியாது. உங்களுக்கு 60-70% எடுத்தாலே பெரிய மார்க்காக இருக்கும். ஸோ நீங்கள் அந்த லிமிட்டேஷனை புரிஞ்சுக்கிட்டு பர்ஃபெக்ஷனுக்கு ட்ரை பண்ணாமல் வாட் இஸ் த நேச்சர் ஆஃப் ஹியூமானிட்டிஸ் புரிஞ்சுக்கிட்டாவே அப்போ நம்ம எல்லாம், நான் ஏற்கனவே 4 ஹியூமானிட்டி சப்ஜெக்ட்ஸை பார்த்துருக்கேன். ஐ கேன் கைட் கிவ் ஹிண்ட்ஸ் வேர் த பிளாக் கேன் பி. ஓகே, இப்போ உன்னோட ரைட்டிங் ஸ்டைலில் ப்ராப்ளம் இருக்கும், நீ இதில் இது பண்ணுறது ப்ராப்ளம் இருக்குது, இது பண்ணுற ப்ராப்ளம் இருக்கும். டீச்சர்ஸையும் வந்து எங்கேஜ் பண்ணுறதுக்கு அது பயன்படுது. ப்ரைவேட் கோச்சிங் இன்ஸ்டியூட்டில் அவங்க ஒரு பர்டிகுலர் பாப்புலர் ஆப்ஷனல்னால் தே கேன் ப்ரொவைட். இந்த மாதிரியான ஆப்ஷனல்ஸுக்கு அவங்க ஒரு இண்டிவிஜுவல் ஒரு கேண்டிடேட் மட்டும்தான் இருக்காரு அப்படின்னா நம்ம அவங்க அரேஞ்ச் பண்ண முடியாது.
ஸோ அது வந்து ஒரு கவர்மெண்ட் இன்ஸ்டியூட்டோட ஒரு பலம்னு நினைக்கிறீங்களா? பலம் தான் சார். ஆனா அதை விட நான் மாணவர்களுக்கு என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னா, எதுக்கு ரிசோர்ஸ் அதிகமா இருக்கும் பிரைவேட்டோ கவர்மெண்ட்டோ, ஒரு சப்ஜெக்ட்டுக்கு இப்போ மேத்தமெட்டிக்ஸ் எடுத்தீங்கன்னா, மேத்தமெட்டிக்ஸ் வந்து மென்டர்ஷிப்பே கம்மியா தான் இருக்கு, சென்னையிலேயே கம்மியான ஆட்கள் தான் இருக்கிறாங்க அப்படின்றப்போ we have to depend only for one particular person for that mentorship. அவங்கள தான் நம்ம என்கேஜ் பண்ண முடியும். நான் என்னோட சஜஷன் என்னன்னா, பெக்யூலரான ஸ்பெசிஃபிக்கான விஷயத்துக்குள்ள போகாம ஆப்ஷனை பொறுத்தவரையிலும் எது வந்து பரவலா நிறைய பேரால எழுதப்படுதோ, எதை வந்து சக்சஸ் அதிகமா இருக்கோ அதை எடுக்கிறது பெட்டர் நினைக்கிறேன். பிகாஸ் யூ வில் கெட் மென்டர்ஷிப். நாம நினைக்கலாம், நம்ம நினைப்போம் எனக்கு பிடிச்சதை நான் செய்யணும், எனக்கு எதுல பரிச்சயம் இருக்கோ அதை நான் செய்யணும். அது எப்படின்னா, இப்ப நான் மேத்தமெட்டிக்ஸ்ல ஒரு ராமானுஜம் மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப வந்து நான் அதை செய்யலாம். ஆனா ராமானுஜத்துக்கே வந்து மேக்ஸ்ல வந்து மேக்ஸ் மார்க் போட்டவங்க வந்து கம்மியா தான் போட்டிருக்காங்க. அதை அப்ரிஷியேட் பண்றதுக்கு இன்னொருத்தவங்க தேவைப்படுறாங்க. அப்ப எக்ஸாம் ஸ்டைலுக்கு நமக்கு மென்டர் பண்றதுக்கு ஆள் வேணும். இந்த மென்டர்ஷிப்ங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ நம்மளோட மார்க்கெட்ல வந்து ஒரு 4-5 மென்டர்ஸ் இருக்காங்க, 4-5 ஃபேக்கல்டி இருக்காங்க, ஃபேமஸா இருக்காங்கன்னா, அப்ப அதுல இருந்து ஒருத்தரை சூஸ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. நீங்க ஸ்பெசிபிக்கான விஷயம் எடுத்தீங்கன்னா நீங்க யாரோ ஒருத்தரை தான் சூஸ் பண்ண முடியும். அப்ப அந்த ஒருத்தர் சரியில்லைன்னா உங்களோட மொத்த விஷயத்தையும் நீங்க அவர் மேல பெட் கட்டிட்டீங்கன்னு அர்த்தம். அப்ப இல்லாட்டி நீங்களே உளுந்து புரண்டு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு அட்டம்ப்டும் நீங்க ஒவ்வொரு வருஷத்தை கொடுக்குறீங்க. ஸோ ஐ வில் சஜஸ்ட், மாணவர்கள் வந்து பல்வேறு காரணங்களுக்காக அவங்க வந்து அவங்களுக்கு பிடிச்ச ஆப்ஷன் எடுக்கிறாங்க, அவங்க படிச்ச சப்ஜெக்டை எடுக்கிறாங்க. பட் மை சஜஷன் இஸ், இப்போ இருக்கிற ட்ரெண்ட் படி பாப்புலர் ஆப்ஷன் எடுக்கிறது தான் வந்து சரியான ஒரு முடிவா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம வந்து நம்ம சைட்ல இருந்து அப்படி இருக்க மாணவர்களுக்கு என்ன சப்போர்ட் பண்ணணுமோ அந்த எல்லா சப்போர்ட்டும் நம்ம பண்ணியிருக்கோம். சார் வந்து வெட்டினரி சயின்ஸுக்கான இதை கொடுத்துருக்கீங்க, மேக்ஸுக்கு அரேஞ்ச் பண்ணியிருக்கோம், சைக்காலஜிக்கு அரேஞ்ச் பண்ணி, இப்படி வேற வேற விஷயத்துக்கு வந்து நம்ம சைட்ல இருந்து அரேஞ்ச் பண்றோம். தோ ஃபியூ பீப்புள் இருந்தாலும், பட் மை ஹம்பிள் சஜஷன்ஸ் டு த ஸ்டூடெண்ட்ஸ் இஸ் ட்ரை as much as possible. இது பாப்புலரா இருக்கக்கூடிய மென்டர்ஸ், ஃபேக்கல்டி மென்டர்ஸ் அவைலபிள் இருக்கக்கூடிய ஒரு 4-5 விஷயத்துல இருந்து நீங்க உங்களுக்கு எது சூட்டபிளோ அதை எடுங்க. ஸோ தட் வழி ஈஸியா இருக்கும். முன்னாடி நிறைய சீனியர்ஸ் எழுதியிருப்பாங்க, அவங்க கூட ஈஸியா கைட் பண்ணிடுவாங்க. அது ரொம்ப முக்கியமானது. இது நீங்க சொல்றது ஒரு பாயிண்ட். அதாவது மாஸுக்கு இது கரெக்ட். இப்போ நான் வந்து போன வாட்டியான சக்ஸஸ் ரேட்டை வச்சுட்டு 3 பேர் எனக்கு தெரிஞ்சு நம்ம பேட்டி எடுத்திருக்கோம் நம்ம இதில். மிஸ்டர் சிவச்சந்திரன், அப்புறம் வந்து மோனிகா, அப்புறம் வந்து ஜிஜி. இவங்க 3 பேருமே காமர்ஸ் கிராஜுவேட். முதல் 2 பேருமே காமர்ஸ் ஆப்ஷனில் எடுத்து எழுதினவங்க. ஜிஜி வந்து காமர்ஸ் படிச்சிருந்தாலுமே அவங்க தமிழ் லிட்ரேச்சர் எடுத்து எழுதினவங்க. எல்லாருமே 50 ரேங்க்லாம் வாங்கியிருக்காங்க. ஸோ இவங்களுடைய அப்ரோச் வந்து 3 பேருமே இப்போ வந்து ஜிஜி வந்து பாப்புலர் ஆப்ஷனல் தான், தமிழ் ஒன் ஆஃப் த பாப்புலர் ஆப்ஷனல். ஜிஜி அப்போ கழிச்சிடலாம். மற்ற 2 பேருமே இப்போ காமர்ஸ் எழுதியிருக்காங்க. நான் காமர்ஸில் அவங்களுக்கு வந்து கான்ஃபிடன்ஸ் இருந்திருக்கு, 2 பேருமே சிஎல்லாம் கிளியர் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி அப்படி இருந்தவங்க அந்த ஆப்ஷனில் எடுக்கலாம் அப்படின்னு வரும்பொழுது உங்களுடைய ஐடியா என்ன? ஒவ்வொரு சிவச்சந்திரனுக்கும் ஒரு 10 இன்னொரு பேரை நம்மளால சொல்ல முடியும். சிவச்சந்திரனுக்கு வந்து இது வந்து அவருடைய 5வது அட்டெம்ப்ட். அப்ப அவரு சிஏ எழுதி கிளியர் பண்ணிருக்காரு. சிஏ வந்து ஒன் ஆஃப் த டஃபஸ்ட். சிஏல அவர் காமர்ஸை கரைச்சு குடிச்சாதான் அவர் சிஏ கிளியர் பண்ண முடியும். அவரும் 21 வயசுல சிஏ கிளியர் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் அவருக்கு 5 ஆண்டுகள் எடுத்திருக்கு அந்த இதை பண்றதுக்கு. சிவச்சந்திரன் ஹஸ் மென்டர்ட் மோனிகா. இன்ஃபேக்ட் தமிழ்நாட்டுல இப்ப சார் சொன்னீங்க 2 பேர் வந்து நம்ம எடுத்தோம் காமர்ஸ், அவங்க 2 பேர் வந்து கிளியர் பண்ணிருக்காங்க சிஏ எடுத்து. தமிழ்நாட்டுல முதல்ல சிஏ எடுத்து ஐஏஎஸ் ஆன 2 பேர் இவங்க தான். இதுக்கு முன்னாடி யாரும் ஆகல. அப்ப இந்த மாதிரி ஒரு எக்ஸப்ஷனை வந்து நாம வந்து ஒரு எக்ஸாம்பிள், கண்டிப்பா சிஏ வந்து காமர்ஸ் எடுக்கலாம்னா தாராளமா எடுக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி அவங்க சிஏலே சஃபிஷியன்டா காமர்ஸ் படிச்சுட்டாங்க. ஒரு காமர்ஸ் ஸ்டூடெண்ட் வந்து சென்னையில இருக்கக்கூடிய ஒரு காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நான் காமர்ஸ் ஆப்ஷன் எல்லாம் எடுக்கலாமா அப்படின்னா, அவர் காமர்ஸுக்கு சஃபிஷியன்டா கைடன்ஸ் இருக்கான்னு பார்க்கணும். அவர் சென்னையில இருந்து ப்ரிப்பேர் பண்ண போறாரு அப்படின்னா. சிஏல நான் அட்வான்ஸ் எழுதிட்டேன். சிஏ இஸ் ஈக்குவல் டு பிஜி, சிஏ இன்டர் இஸ் ஈக்குவல் டு யூஜி. அப்ப நான் பிகாம் படிச்சிருக்கேன், அப்ப நான் சிஏ இன்டர் லெவலுக்கு தான் படிச்சிருக்கேன். அப்ப நான் காமர்ஸ்ல எடுத்து கம்பீட் பண்ண போறேன். சிஏ இது படிச்சவங்க வந்து யூஜி ஆல்ரெடி பிஜி லெவல் படிச்சிருக்காங்க, அவங்களும் அதே காமர்ஸ்ல வந்து கம்பீட் பண்ண போறாங்க. அதுல காம்பீட் பண்ணி ஆல்ரெடி அவங்க ஒரு சக்சஸ் வேற எடுத்திருக்காங்க. அப்ப ரிலேட்டிவ்லி அவங்களுக்கு இந்த கேம் வந்து ஈஸியா இருக்கும். அப்ப அதை சொல்லித்தர மாதிரியான ஆட்கள் இருக்கணும். நான் பேசிக்கா என்ன சொல்றேன்னா, சுயம்பு வந்து நிறைய பேர் இருப்பாங்க. ஆல்வேஸ் சுயம்பு இஸ் தேர். பட் ப்ரொவைடட் உனக்கு கைடன்ஸ் இருக்கிறது வேணுமா, இது வேணுமா அப்படின்னா அது உங்களோட ரிஸ்க் அப்பிடைட்டை பொறுத்தது. நான் வந்து கஷ்டப்பட்டு ஜெயிக்கணுமா இல்ல ஜெயிச்சா போதுமா அப்படின்னா ஐ ப்ரிஃபர் ஜெயிச்சா போதும்.
இல்ல, இது என்னோட ஸ்டைல். நீங்க சொல்றது கரெக்ட் தான். ஏன்னா இப்ப இன்ஜினியர்ஸ் தான் நிறைய எழுதுறாங்க. எந்த இன்ஜினியருமே சிவில் இன்ஜினியரிங்கோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் எடுக்கல. அவங்க சோசியாலஜியோ பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனோ வேற ஏதோ தான் எடுக்கிறாங்க, ஹிஸ்டரியோ எடுக்கிறாங்க. அதே மாதிரி டாக்டர்ஸ் எழுதுறாங்க, அவங்க மெடிக்கல் சயின்ஸ் எல்லாரும் எடுக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது. காலேஜ் தான் மேக்ஸிமம் எடுக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி நம்மளை சுத்தி நம்மளோட எக்கோ சிஸ்டத்துல என்ன கைடன்ஸ் இருக்கு, இந்த சப்ஜெக்டை நமக்கு முன்னாடி யாராவது எழுதி பாஸ் பண்ணிருக்காங்களா, நமக்கு ஒரு இந்த சப்ஜெக்ட்ல அவுட் ஆஃப் 500 270 to 300 எடுத்தா நம்ம ஐஏஎஸ் ஆயிடுவோம். அப்ப 270 to 300 எடுத்தவங்க யாராவது இருக்காங்களா? நான் காமர்ஸ் எடுக்கிறேன், ரைட், தப்பு இல்ல. இல்ல நான் வந்து வேற ஏதோ ஒரு சப்ஜெக்ட், நான் பாட்டனி எடுக்கிறேன், நான் ஜுவாலஜி எடுக்கிறேன், ஆனா எனக்கு பாட்டனி எடுத்து பாட்டனியில 270 280 எடுத்த ஒரு ஆள் தெரியணும். அவரு தான் சொல்லுவாரு, நான் வந்து 2 attempt எழுதுனேன், எனக்கு வந்து 220 தான் வந்துச்சு, அதுக்கப்புறம் இதெல்லாம் நான் படிக்கல, இதெல்லாம் நான் விட்டுட்டேன், இதெல்லாம் எவ்வளவு படிச்சாலும் இதெல்லாம் கேட்க மாட்டாங்க, இந்த 5 சாப்டர் மட்டும் படி, இந்த 5 சாப்டர் திருப்பி படி. அது எந்த 5 சாப்டர்னு தெரியணும்ல. அந்த 5 சாப்டர்ல எப்ப இதுக்கெல்லாம் டயக்ராம் போட்டு டைம் வேஸ்ட் பண்ணாத, இதெல்லாம் சும்மா நீ பேனால கிறுக்குனா போதும். இப்படி ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயும் ஒரு நுணுக்கம் இருக்கு. அந்த நுணுக்கத்தை அந்த பாதையில பயணிச்சு அந்த பாதையில வெற்றி அடைஞ்ச ஒருத்தர் சொல்லணும். கரெக்ட். அப்ப அதுதான் வந்து அது மோர் ஆத்தென்டிக்கா மாறும், அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ரொம்ப நன்றி சுதாகர், உங்கள் நேரத்தை ஒதுக்கி பல்வேறு பணிகளுக்கு இடையில நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, இங்க ஒர்க் பண்றீங்க, சிஎம்ஆர்ல ஒர்க் பண்றீங்க, ஏர்போர்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. இருந்தாலும் இந்த டயத்தை ஒதுக்கி நான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ரொம்ப நாள் கேட்டுட்டு இருக்க நிறைய கேள்விகள் உங்களுக்கு கேட்கணும் அப்படின்ட்டு நம்ம இங்க வர்றவங்களுக்கு கைட் பண்ணிட்டு இருக்கோம். வெளியில இருந்து நிறைய பேர் கேட்கணும் அப்படிங்கும்போது ஒரு இந்த மாதிரி ஒரு உரையாடல் வந்து அவங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி உரையாடல் இன்னும் அவங்களுக்கு நிறைய ஃபீட்பேக் வரும். வச்சு இன்னொரு நாள் நம்ம இந்த மாதிரி அவங்களுடைய கேள்விகளுக்கான பதில்களை நம்ம சொல்லுவோம். கண்டிப்பா சார், கண்டிப்பா சார். இணைந்து பணியாற்ற மகிழ்ச்சி சார்.